ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை எப்படி பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சராக ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக எப்படி ட்ரை பண்ணணும் அண்ட் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்ட்டு நிறைய குட்டி குட்டி டிப்ஸோடு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபெஸ்டிவல் சாரீஸ் ஆர் ஈவென்ட் சாரீஸை நாங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரீப்ளீட்டட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கொரியர் பண்ணாலே போதும். ஸோ நாங்கள் உங்களுக்கு சர்வீசஸ் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை எடுத்துக்கோங்க. அது ஃபோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டிருந்தாலும் சரி, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பர்ஃபெக்டாக எப்படி ப்ளீட் பண்ணணும், அயனிங்லாம் பண்ணணும், ஃபோல்ட் பண்ணணும்ட்டு நிறைய டிப்ஸ் போட்டு நான் போட்டிருப்பேன். வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாரீ ஹேங்கர் எப்படி பண்ணணும்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த சாரியை எப்படி ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஹேங்கர்லேருந்து சாரியை நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சாரியை எப்படி அலைன் பண்ணணும், அலைன் பண்ணி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ண தெரியலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில். அதில் நான் ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன். ஸோ நிறைய பிகினர்ஸ்க்காகவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட் அண்ட் பல்லு ப்ளீட் இது மூணுமே பண்ணதுக்கப்புறம் ஒரு சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுறது, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த சர்வீஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு தெரியாமல் நார்மலாக அவங்க எப்படி ஜஸ்ட் மேலே போட்டு பின் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பல்லு ப்ளீட் அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட்டை உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் ப்ளீட்டை உங்கள் ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணுவீங்க, இந்த உள் சுத்தை தான் முதல்ல சொருகுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ப்ளீட்டை உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்கர்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஷால் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பேஸ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்கர்ட். நான் வீடியோக்காக இந்த ஷால் போட்டிருக்கேன். நீங்கள் இன்ஸ்கர்ட் போட்டு டேரெக்டாக ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ப்ளீட்டை உங்களோட பெல்லி பட்டன், அதாவது உங்களோட தொப்புள் கிட்ட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் சென்டர் ஆஃப் பாடியில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள் சுத்து இருக்கு இல்லையா, அதை முன்னாடி கொண்டு வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உள் சுத்தை சொருகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க ஃபீலிங் இருக்கும். இப்போ நான் எங்கே இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்சர்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா என்னோட தொப்புளுக்கு இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஏன் இங்கே பண்ணணும், நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தானே எப்போவுமே பண்ணுவோன்ட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, இது பட்டு சாரியில் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் உங்களுக்கு நிறைய வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக் கொஞ்சம் கம்மி பண்ணி ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட் நிறைய வரும். ஸோ அதுதான் மெயின் ட்ரிக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்குன்னு ஃபஸ்ட்டு சென்டர் ப்ளீட்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டக்கின் பண்ணக்கூடாது. சும்மா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டை உங்கள் பாடியை சுற்றி கொண்டு வரணும். இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை நீங்கள் உங்கள் பாடியை சுற்றி கொண்டு உங்கள் ஷோல்டர் மேலே போட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னென்னா மேலே போடும்போது ரொம்ப புடவை சிக்குது, சாரி ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன ரீசன் நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேலே நீங்கள் போட்டுருங்க. உங்களோட ஷோல்டர் பின் இருக்கும் இல்லையா, லாஸ்ட் பின், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி உங்கள் ப்ளவுஸோட சேர்ந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பின் பண்ணும்போது உங்கள் ஹைட் கரெக்டாக இருக்கா, பல்லு ப்ளீட் கரெக்டான ஹைட்டில் இருக்கா, ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தூக்குன மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்பவும் கீழே வர மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பாடி முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா பின் பண்ணுறது தான். பின் பண்ணுறது ப்ளவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் எட்ஜஸில் பண்ணாதீங்க. ஒரு 1/2 இன்ச் தள்ளின மாதிரி நீங்கள் பின் பண்ணாதான் உங்கள் சைடு நல்லாவே மறையும். இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா உங்கள் பாடிக்கு நல்லா ஒட்டின மாதிரி டைட்டாக கொண்டு ஃப்ரண்ட்டு கொண்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைட் ப்ளீட் செட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த சைட் ப்ளீட் செட் பண்ண தெரியாமல் சாரீ கட்டுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அது எப்படி சரி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைட் ப்ளீட் எடுக்கிறதுக்கு இந்த பார்டரை நான் நல்லா டைட்டாக கொண்டு வரேன்.
நிறைய பேருக்கு அவங்க சாரியோட பார்டர் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக தெரியணும்னு நினைப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பார்டர் தான் இந்த சாரியில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பெரிய பார்டர் இருந்துச்சுன்னா நல்லா வந்து கொஞ்சம் லோவாக இறக்கி அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து பின் பண்ணுங்கள். இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து நீங்கள் பின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டைட்டாக இருக்கும் அண்ட் ஃபேப்ரிக் லூஸ் ஆகாது. அண்ட் ஃப்ரண்ட் ப்ளீட்டில் வர ஃபர்ஸ்ட் ப்ளீட்டும் ரொம்ப லூஸ் ஆகாமல் ரொம்ப டைட்டாக வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ ஏதாச்சும் கிழிகிற மாதிரியோ இல்லை பின்னில் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பால் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம மணியில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைட் ப்ளீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். சைட் ப்ளீட்ஸ் நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக்கை ரொம்ப வந்து இழுத்து தூக்குனிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு தூக்குன மாதிரி தெரியும் சாரீ. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ளீட்ஸ் வருதோ அவ்வளோவும் நீங்கள் செக்யூர் பண்ணி இன்ஸ்கர்ட்டோட பின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்டை டக்கின் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டர் ப்ளீட்டை டக்கின் பண்ணும்போது கீழே வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு பின் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஹைட் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பாதம் வரைக்கும் வேணுமா இல்லை நல்லா ஃப்ளோர் டச் ஆகிற மாதிரி ப்ளீட்ஸ் இருக்கணுமான்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் பெல்லி பட்டன் கிட்டே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சைடாக வந்துட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர மாதிரியோ ரைட் ஹேண்ட் சைடில் ரொம்ப சைடாக நீங்கள் வந்து டக்கின் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஏதாவது வந்து மடங்காமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. எப்போவுமே சாரீ கட்டும் போது சைட்லாம் நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் இந்த மாதிரி இருக்காது பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட்டை நல்லா இழுத்த மாதிரி ஃப்ரண்ட்டில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்க சைட் ப்ளீட் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ எஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் சாரீ ட்ரேப். ஸோ வந்துட்டு ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரே பண்ணுற ஒரு விஷயம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வந்து ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இது 2 to 3 minutes கூட ஆகாது. டக்குன்னு நம்ம ரெடிமேடு ட்ரெஸ் போடுற மாதிரி வியர் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து நம்ம ட்ரே பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீட்ஸும் பாருங்கள், சென்டர் ப்ளீட்ஸ் எவ்வளோ அழகாக நிறைய இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து கொரியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் பல்க் ஆர்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் அவைலபிள். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்களும் ட்ரே பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் வந்துட்டு ட்ரே பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாரீ கட்ட தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க கூட ஈஸியாக சாரீ ட்ரே பண்ணிப்பாங்க. நாங்கள் சாரீ கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாஸ்டர் கிளாஸ் அண்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ட்ரேப்பிங்லேயே வந்து மடி சாரீ, லெஹங்கா டைப், இந்த மாதிரி நிறைய விதம், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், தோத்தி ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். மெயினாக நிறைய பேருக்கு சாரீ ட்ரை பண்ணும்போது எனக்கு சைடு தெரியக்கூடாது, ஹிப் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பல்லு ப்ளீட்டை ஹேண்டில் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக நீட்டாக வந்து அயன் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பின் செக்யூர் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டாலே நல்லா ப்ளீட்ஸ்லாம் அழகாக விசிபிளாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹைட் பண்ணி பின் பண்ணுறதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் தி பல்லு ப்ளீட்டில் வந்துட்டு உள்ளே வந்து பின் குத்திக்கோங்க தெரியாத மாதிரி. ஸோ அப்போ பேக் சைடில் உள்ளே நீங்கள் பின் குத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படி பிடிச்சி கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு பர்சனலி பார்த்திங்கன்னா ஃப்ரீ பல்லு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பின் குத்திக்காமல் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து பின் குத்தாமல் அந்த பல்லு ப்ளீட் வந்து நான் அது கழட்டி ரிமூவ் பண்ணியிருக்கும் போது பாருங்கள், ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எஸ், எனக்கு இந்த ட்ரைப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரைப் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ட்ரைப் பண்ணி வெளியில் போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.